நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். இந்த தடவை கண்டிப்பா மிஸ் ஆகாது. ஆண்டுக்கு 20 புது ரகம். விவசாயத்தில் புதிய கண்டுபிடிப்பு. மகிழ்ச்சியில் மக்கள். நிகழ்ச்சியில் கோவை. கோவை மாவட்டம் காந்திபுரம் அருகே அமைந்துள்ளது பிஎன் புதூர். இப்பகுதியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருந்து ஆண்டுதோறும் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக புதிய பயிர் ரகங்கள் வெளியிடப்படும். அந்த வகையில் கடந்த பிப்ரவரி 4 2024 வருடத்திற்கான புதிய பயிர் ரகங்கள் வெளியிடப்பட்டது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் 18 கல்லூரிகள், 40 ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் 15 வேளாண் அறிவியல் நிலையங்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு தட்ப வெப்ப பகுதிகளுக்கு ஏற்ப புதிய ரகங்கள் உருவாக்குவது குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றன. அதன் மூலம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருந்து ஆண்டுதோறும் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக புதிய ரகங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் உள்ளடக்கிய புதிய ரகங்கள் தமிழ்நாடு அரசின் மாநில பயிர் ரகங்கள் வெளியீட்டு குழுவால் அங்கீகரிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் நடப்பு ஆண்டிற்கான 20 புதிய பயிர் ரகங்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வே கீதாலட்சுமி வெளியிட்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் வே கீதாலட்சுமி, ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் கல்லூரிகளின் ஆராய்ச்சியில் பல்வேறு பயிர்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. இதுவரை பல்வேறு பயிர்களில் 905 ரகங்கள் வெளியிடப்பட்டு உள்ளன. நடப்பாண்டு வேளாண் பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் உள்ளடக்கிய சுமார் 20 புதிய ரகங்கள் தமிழ்நாடு அரசின் மாநில பயிர் ரகங்கள் வெளியீட்டு குழுவால் அங்கீகரிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் நடப்பு ஆண்டிற்கு 20 புதிய ரகங்கள் அறிமுகப்படுத்த உள்ளோம். அதில் வேளாண் பயிர்களில் நெல்லில் இருவழி வீரிய ஒட்டு ரகம் மற்றும் பாசுமதி அல்லாத வாசனை கொண்ட நீல்சன்ன ரகம் என 2 ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல தானிய பயிர்களில் இனிப்பு சோளம் உட்பட 4 புதிய ரகங்களும், எண்ணெய் வித்துக்கள், பருத்தி மற்றும் பசுந்தால் உரப்பயிர் போன்ற பயிர்களில் தலா 1 ரகமும் வெளியிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகளின் நலன்களையும் கருத்தில் கொண்டோம். அவர்களுக்கு என்றே தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்யும் வகையில் பன்னீர் திராட்சை, பலா, வாழை என 3 பயிர்களை அறிமுகப்படுத்தி உள்ளோம். மேலும் இந்த முறை கத்திரி, கொத்தவரை, வெள்ளைத்தண்டு கீரை, சிவப்பு கீரை மற்றும் முருங்கை என 5 காய்கறி பயிர்களும் வெளியிடப்பட்டுள்ளது. இத்துடன் சிவப்பு புளி, தென்னை வகைகளில் புதிய ரகம் ஒன்றையும் அறிமுகப்படுத்தி உள்ளோம். இந்த 2024 ஆண்டிற்கான தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள புதிய பயிர் ரகங்களை விவசாய பெருமக்கள் சாகுபடி செய்து பயன்பெறுமாறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதையடுத்து பேசிய விவசாயிகள், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சார்பில் புதிய பயிரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த முறை நாங்கள் இந்த பயிரகங்களை விளைவிக்க ஆவலுடன் உள்ளோம். தொடர்ந்து விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்ற வகையில் ரகங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்த நிகழ்வில் விவசாயிகள் மற்றும் வேளாண் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அது விளைநிலங்கள்ல 45% தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்ட ரகங்கள் தான் விவசாயிகள் பயிரிட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு உழவர்களுக்கான நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வராங்க. உணவுல தன்னிறைவு அடையறதுக்கு நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒரு மிகுந்த உபயோககரமா இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் பெருமையோட சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் நம்ம விவசாயிகளுக்காக புதிய புதிய ரகங்களை அறிமுகப்படுத்திட்டு வரோம். அந்த வரிசையில இந்த முறை அக்ரிகல்ச்சர்ல, அதாவது வேளாண்மையில் 10 ரகங்களும், டிஃப்ரெண்ட் கிராப்ஸ்ல 10 ரகங்கள் நாங்க இப்ப வெளியிடுறோம். அதே மாதிரி தோட்டக்கலை பயிர்களில் இன்னும் ஒரு 10 ரகங்கள், மொத்தமா 20 ரகங்கள் இந்த வருடம் நாங்கள் விவசாயிகளுக்காக அர்ப்பணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா
வேளாண்மையில என்னென்ன பயிர்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றேன். 2 ரகமான நெல் ரகங்களை கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து முதல் முறையா நாங்க வந்து பாத்தீங்கன்னா 2 லைன் ஹைபிரிட்னு சொல்லுவாங்க. அதாவது நெல்லுல கோ RH5 அப்படிங்கிற இந்த ரகம் இப்ப நான் கையில வச்சுட்டு இருக்கிற ரகத்தை நாங்க வெளியிடுறோம். இது 2 லைன் வீரிய ஒட்டு ரகம். இதுல எப்படின்னா ஒரு ரகம் ஒட்டு கட்டுறதுக்கு எடுத்துக்கிற ரகம் டெம்பரேச்சரை பொறுத்து மாறுபடும். அதாவது டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும்போது அது வந்து ஸ்டெரைல் ஆகி ஆண் ரகமா மாறிடும். அதை நாங்க எடுத்து நாங்க ஹைபிரிடைசேஷனுக்கு கொண்டு வந்திருக்கோம். இது ரொம்ப எளிதா விவசாயிகள் நிலத்திலேயே நம்ம ஹைபிரிட் பண்ண முடியும். அதற்காக தான் இந்த ரகத்தை நாங்க இப்ப கொண்டு வந்திருக்கிறோம். இதோட சிறப்பு இயல்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஃபைன் ரைஸ், நம்ம நல்ல சன்ன ரக அரிசியா இருக்கும். அது வந்து முக்கியமான சிறப்பியல்பு. இதோட மகசூல்னு பாத்தீங்கன்னா 6500 கிலோ கிட்டக்கு இதோட மகசூல். ஒரு ஹெக்டருக்கு 6500 கிலோ வரைக்கும் இது வரும். இதோட வயதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 125 இருந்து 130 நாள்ல முதிர்ச்சி அடையக்கூடியது. இது எந்த பருவத்துல போடலாம்னா பின் சம்பா தாளடி பருவங்கள்ல போடுறதுக்கு இத மிக நல்ல ரகமா இந்த வீரிய ஒட்டு ரக நெல் KO-RH5 அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கோம். முக்கியமா இதுல என்ன இன்னொரு சிறப்பியல்பு அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த நெல்லானது தண்டு துளைப்பான், குலை நோய், அப்புறம் மிற்ற நோய் மற்றும் பூச்சிகளுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. மக்காச்சோளத்துடைய தேவை நம்மளுக்கு நிறைய இருக்கு. இந்த மக்காச்சோளத்துல நாங்க VGI, அதாவது நாங்க இந்த நம்மளுக்கு மக்காச்சோள ஆராய்ச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணையே நாங்க வச்சிருக்கிறோம். அந்த வாகரை அப்படிங்கிற இடத்துல, திண்டுக்கல் பக்கத்துல வாகரை அப்படிங்கிற இடத்துல அந்த மக்காச்சோள ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கோம். அங்கிருந்து இந்த ஹைபிரிட கொடுத்திருக்காங்க. வாகரை மெய்ஸ் ஹைபிரிட் 2 அப்படிங்கிற பேர்ல இந்த ஹைபிரிட் வந்திருக்குது. முக்கியமா பாத்தீங்கன்னா விதைக்காக தான் விவசாயிகள் அதிக செலவு பண்றாங்க. அதை குறைக்கணும். அதாவது பிரைவேட் ஹைபிரிட்ஸை விட எந்த வகையிலும் விளைச்சலோ அல்லது வேற எந்த வகையிலும் குறைச்சலா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக முனைந்து கண்டுபிடிக்கப்பட்ட ரகம் இந்த வாகரை மெய்ஸ் ஹைபிரிட் 2 அப்படிங்கிறது. இது வந்து மானாவாரிக்கு ஏற்ற வீரிய ஒட்டு ரகம். இது நீங்க வந்து தண்ணி பாய்ச்சலுக்கான ரகம்னு கூட சொல்ல முடியாது. நீர் தேவை வந்து குறைவா உள்ள மானாவாரிக்கு ஏற்ற வீரிய ஒட்டு ரகம் அப்படின்னு சொல்லலாம். இதோட மகசூல் எடுத்துட்டீங்கன்னா 6300 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இதோட மகசூல் இருக்கு. இந்த மணிகள் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு வெள்ளை நிறம் கலந்ததா இருக்கும். இது வந்து ரொம்ப ப்ரிஃபர்டு வெரைட்டிங்க. ஆரஞ்சு வெள்ளை நிறம் இருந்ததுன்னா பவுல்ட்ரியில நல்ல ஒரு வரவேற்பை பெறக்கூடிய ரகமா இருக்கும். இன்னொரு முக்கியமான அம்சம் எடுத்தீங்கன்னா இப்ப இந்த கதிரை இதை கொண்டு போய் போட்டீங்கன்னா 81% மணியா வந்துடும். சோ இதோட திறன் வந்து அந்த தானியம் காணும் திறன் அப்படிங்கிறது 81%. இது ஒரு முக்கியமான அம்சம். அதே மாதிரி பூச்சி நோய்கள், முக்கியமா ஃபாலார்மிவாம் அப்படின்னு சொல்லக்கூடிய படைப்புழுவுக்கு இது வந்து ரொம்பவே எதிர்ப்பு திறன் கொண்டதா இருக்குது. தண்டு துளைப்பான், கரிக்கோள், அழுகல் நோய், இது எல்லாத்துக்கும் இந்த ரகம் மிக அதிகமான எதிர்ப்பு திறன் கொண்டதா இருக்கும். இந்த ரகத்தையும் விவசாயிகள் பயிரிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பயர் வகை. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கு புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில எங்களுடைய வம்பன், NPRC வம்பன், நேஷனல் பல்ஸ் ரிசர்ச் சென்டர் வம்பன், அது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கீழ் இயங்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிலையம். அதுல இருந்து வம்பன் 7 பாசிப்பயிறு அப்படின்னு இந்த ரகத்தை நாங்க கொண்டு வந்திருக்கோம். இதோட மகசூல் பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 900 கிலோ. நார்மலா நீங்க இந்த பயிர் வகை பயிர்கள் எடுத்துட்டீங்கன்னா 700 இருந்து 750 கிலோ தான் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும். இது நல்ல மகசூல் கிடைக்குது 900 கிலோ வரைக்கும். அதுக்கு என்ன ரீசன்னா இந்த மணி இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொரு மணியும் அதோட சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 100 விதைகளினுடைய வெயிட் பார்த்தோம்னா 5.5 இருந்து 6 கிராம், மித்ததெல்லாம் 4.5 கிராம் 5 கிராம்குள்ளதான் இருக்கும். இது 5.5 இருந்து 6 கிராம். அதனால இதோடைய மகசூல் பார்த்தீங்கன்னா 900 கிலோ ஒரு ஹெக்டருக்கு அந்த அளவு கிடைக்குது. இது என்னன்னா இன்னொரு இது சிறப்பியல்பு என்னன்னா, நம்ம வந்து இப்ப எல்லா ஹோட்டல்ஸையும் சரி நம்ம வீடுகள்லயும் சரி முளை கட்டி வச்சு இதை யூஸ் பண்றோம் இல்லைங்களா. அப்படி முளை கட்டி வச்சு டேபிள் பர்பஸுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ரகம், நல்ல புரோட்டீன் சத்து நிறைந்த பாசிப்பயிறு வம்பன் 7. இதோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 60 இருந்து 70 நாளுக்குள்ளார நம்ம டோட்டலா ஹார்வெஸ்ட் ஆயிரும். 60 நாள் தான் இதோட டியூரேஷன், 70 நாளுக்குள்ளார நம்மளுக்கு டோட்டலாவே ஹார்வெஸ்ட் ஆயிரும். சோ இது பச்சை பயிறு இருக்கிறதால நல்ல புளி டேஸ்டா இருக்கும். ஜாம் மேக்கிங், ஜெல்லி மேக்கிங், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த சிவப்பு புளி நல்ல மருத்துவ குணம் மிக்க புளியை வந்து நம்ம எடுத்துட்டு போகலாம். இதோட மகசூலுன்னு பாத்தீங்கன்னா 217 கிலோ ஒரு மரத்துக்கு
ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 217 கிலோ கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இது. ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா 22 டன் வரைக்கும் இந்த புளியோட அளவு வந்து கிடைக்கும். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு ஒரு புதிய ரகம் அப்படின்னு சொல்றதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். கடைசியா நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடியது தென்னை. வேப்பங்குளத்திலிருந்து ஒரு நெட்டை தென்னை வேப்பங்குளம் 6 அப்படிங்கிற பெயர்ல நாங்க அறிமுகப்படுத்துறோம். இதோட சிறப்பியல்புகள் பாத்தீங்கன்னா, இந்த கிழக்கு கடற்கரை ஈஸ்ட் கோஸ்ட் இருக்குது இல்லைங்களா, நம்ம கம்ப்ளீட்டா மேல சென்னையில இருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடற்கரையில இதுல வந்து நெட்டை ரகம் ரொம்ப அழகான சூட்டபிளா இருக்கக்கூடிய ரகம் இந்த வேப்பங்குளம் 6. இதோட மகசூல் வந்து நிஜமாவே பிரமிக்கக்கூடிய அளவு மகசூல். 173 காய்கள் வரைக்கும், சராசரியா 120 காய் வருங்க. 173 காய்கள் வரைக்கும் ரொம்ப ஈஸியா எடுக்கலாம். நம்ம மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணோம்னா 170 காய்க்கு மேல ஒரு மரத்துல ஒரு வருஷத்துக்கு எடுக்கலாம். அந்த அளவு பொட்டன்ஷியலான தென்னை மரம். கொப்பரை மகசூல்னு பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 18 இருந்து 20 கிலோ கொப்பரை எடுக்கலாம். சரிங்களா, அந்த அளவு ஒரு நல்ல மரம். எண்ணெய் சத்து நார்மலா நீங்க வந்து இந்த கொப்பரையில இருந்து எண்ணெய் சத்து பாத்தீங்கன்னா 64% இருக்கும். இதுல வந்து க்ளோஸ் டு 68%, 68% வரைக்கும் எண்ணெய் இருக்கும். ஸோ அதிக எண்ணெயுடைய அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய வேப்பங்குளம் 6 அப்படிங்கிற தென்னை ரகத்தையும் நாங்கள் அறிமுகப்படுத்துறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 ரகங்கள் நம்மளுடைய விவசாய பயிர்களிலும் 10 ரகங்கள் தோட்டக்கலை பயிர்களிலும் இந்த வருஷம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் விவசாயிகளுக்காக சமர்ப்பிக்கிறது. நாங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து விதைகள் தயாராக வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இதையெல்லாம் யூஸ் பண்ணி நல்ல முறையில் பயனடையணும் அப்படின்னு உங்களை எல்லாரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.